ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சாக்லேட் பனியார கேக். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க, நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். பவுலில் காய்ச்சி ஒரு வெதுன்னு சூடு இருக்கும் இல்லையா, அந்த சூட்டில் இருக்க பால் ஒரு கப்பு. நீங்கள் அப்படியே ஜில்லுன்னு காய்ச்சாத பால் சேர்க்காமல் காய்ச்சின பாலை சேருங்க. அதுவும் கொஞ்சம் வெதுப்பாகவே இருக்கணும். இப்போ இதில் ஒரு 50லேருந்து 70 மில்லிகிராம் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எடுப்போம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்கலாம். வினிகர் இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். லெமன் ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன் நான். நீங்கள் மைதா மாவு இருந்தால் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு எடுத்தோம் இல்லையா, அதுலேயே அரை அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். இன்னும் ஒயிட் சுகரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது திக்காக இருக்குது. இப்போ பால் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக்கலாம். ஆனால் தண்ணி சேர்க்காதீங்க, பாலே சேருங்க. வாசனை இல்லாத எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய்லாம் சேர்க்காதீங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா, அது மட்டும் போதும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம், பார்பன் பிஸ்கெட். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் நல்லா பவுடர் பண்ணி இப்போ அந்த மாவோடு நம்ம இதை கலந்துக்கலாம். கலந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், பால் நல்லா சூடாக இருக்கக்கூடாது. ஆனால் காய்ச்சி ஆற வச்சு வெதுன்னு இருக்கணுங்க. இல்லைன்னா லெமன்லாம் ஊற்றணுன்னா திரிஞ்சு போயிடும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மாவு கட்டியாகிடுச்சு, பதம் மிஸ் ஆகுது அப்படின்னா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குன்னா பாலை சேர்த்துக்கோங்க. பாலை சேர்த்து கரெக்டான பதத்துக்கு கொண்டு வரலாம். இது எப்படி இருக்கணும் இந்த மாவுனா, இந்த மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா, இப்படி எடுத்து விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், மடிப்பாக விழுது இல்லையா, இது போல் இருக்கும். அப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. பனியாரெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு எடுத்துக்கேன். ஏன்னா நம்ம இப்போ பனியாரக்கல்லில் தான் செய்ய போகிறோம். இப்போ அடுப்பில் பனியாரக்கல்லை வச்சு நல்லா சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வைங்க. நம்மளுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வேணாம். இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் போல் எண்ணெய் லைட்டாக அப்படியே போட்டுக்கலாம். இப்போது குழியில் அரை அளவு மட்டும் ஊற்றலாம். எல்லா குழியிலையும் ஊற்றிடலாங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க, அரை ஊற்றிக்கங்க. இப்போ இதுக்கு மேலே சாக்லேட், நான் டெய்ரி மில்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ மேலே வச்சிடலாம். உங்களுக்கு எந்த சாக்லேட் வேணுமோ உங்கள் விருப்பம் தாங்க, சாக்லேட்டை வச்சிடலாம். இப்போது கொஞ்சம் போல் அந்த சாக்லேட் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் மாவை ஊற்றிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது பச்சை புல்லை கூட செய்யலாம். அதுக்காக பச்சை பிள்ளைல கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க கூட ஈஸியாக செஞ்சிடும். எல்லா அளவும் கண்ணளவு தாங்க. இதுக்கு நம்மளே பார்த்துக்கலாம். பிஸ்கெட்லாம் கூட உங்கள் விருப்பம் தான். இதுக்கு பதில் நீங்கள் வேறு எந்த பிஸ்கெட் கூட சாக்லேட் பிஸ்கெட் சேர்க்கலாம். இப்போது ஒரு தட்டு போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாங்க. வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வெந்திருக்கு. நம்ம இப்போ அப்படியே எடுத்துடலாம். ஆனால் நம்ம இந்த சைடையும் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையுமே அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப வேணாம், ஒரு நிமிஷம் மட்டும் போதும். நல்லா இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்படியே ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சு அப்புறமா எடுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு இது வேகலைன்னா நம்மளால் திருப்பி போடக்கூட முடியாதுங்க. அது கல்லுலேயே ஒட்டிக்கும். வெந்தால் மட்டும்தான் தனியாகவே பிரிஞ்சு வரும். எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
இப்போ வந்து இந்த பணியாரம் இருக்கு இல்லையா, இது வந்து கேக்குன்னு சொல்லலாம். டெய்ரி மில்க் பணியார கேக் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்தோம்னாக்கா அப்படியே புஃப்ஸுன்னு அப்படியே வந்து நல்லா பொங்கி வரும். ஆனால் நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு செய்கிறப்போ அதை செய்ய வேணாம். இப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பொங்கி இருக்கு இல்லையா, நான் கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா சேர்த்தேங்க. இது வந்து சும்மா வீடியோக்காக கட்டுறது தான். நீங்கள் வீட்டில் வந்து அப்படி செய்ய வேணாம். அந்த அளவுக்கு பொங்கி வரும். அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், சாஃப்டாக தாங்க இருக்கும். சூப்பராக இருக்கும். உள்ளே வச்ச சாக்லேட்லாம் இங்கே பாருங்கள். இது போல் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப விரும்புவாங்க. நம்ம போட்ட டெய்ரி மில்க் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள்.